அல்லாஹ் உங்களுக்கு நீங்க வாலிபத்தை எப்படி அமல் செஞ்சீங்களோ, ஹதீஸ் இது, வாலிபத்தை எப்படி அமல் செஞ்சீங்களோ அந்த நன்மை நீங்க வயோதிகமானாலும் அந்த நன்மை நல்லா கொடுத்துருவானா. வாலிபத்துல முறுக்கேறிய வயசுல நல்லா அதிகமா அமல் செஞ்சீங்க, ஆனா வயோதிகத்தை 7ஆம் நாள் சரியா அமல் செய்ய முடியாம போனாலும் நீங்க வாலிபத்தை எப்படி அமல் செஞ்சீங்களோ அந்த நன்மை அல்லாஹ் குறையாம அப்படியே கொடுத்துருவானா. எப்படிங்கிறது சாத்தியம் அப்படின்னு கேட்டா, வீட்டுல இபி பில்லு கட்டுறோம். இபி பில்லு ஒரு மாசத்துக்கு 2 மாசம் சேர்த்து 3000 வருது. அடுத்த மாசம் இபி பில்லு ஓடல, ஏதோ ஸ்டக்காய் நின்று போச்சு. அப்ப இபி காரன் என்ன பண்ணுவான்? போன மாசம் என்ன பில்லு கட்டின அதே தானே போடுவான். இபி பில்லு ஓடல ஃப்ரீ அப்படின்னு ஓட மாட்டான். நீ வயோதிக்கிற தொடல, நீ வாலிபத்தை தொழுத, உனக்கு வயசாகி போச்சு, கால் உடஞ்சி போச்சு, நீ தொழுகல, உனக்கு நோயை எப்படி தொழுக முடியல அப்படின்னு சொல்லி நல்ல நன்மை கொடுக்காம மாட்டான். நீ வாலிபத்துல என்ன அமல் செஞ்சோ நீ வயோதிகமான பிறகு நீ வாலிபமா இருந்து அமல் செய்வ, ஆனா உனக்கு 7ஆம் ஆயிடுச்சு ஆனா அமல் செய்ய முடியல, அதுக்காக வேண்டி நீ வாலிபத்தை என்ன அமல் செஞ்சு நல்லா கொடுத்துரும். எப்படி 3 மாசம் நீ இபி பில் போன மாசம் என்ன கட்டணி அதே தான் இந்த மாசம் உனக்கு இபி பில் ஒர்க் ஆகாதனால போன மாசம் என்ன கட்ட அதே தான் இபி காரன் எழுதுவான். நீ போன மாசம் 3000 கட்டினே பாய், இந்த மாசம் 3000 கூட்ட கட்டினீங்க அப்படின்னு சொல்லுவான். இந்த மாசம் யூஸ் பண்ணல ஓடல அப்படின்னா கணக்கு கிடையாது. அதே மாதிரிதான் நீங்க வாலிபத்தை தொடர்ந்து அமல் செஞ்சுட்டே இருந்தீங்க சொன்னா அல்லாஹ் வயோதிகமான பிறகும் அதே விஷயத்த அதே நன்மை அல்லாஹ் கொடுத்துருவான். அதனால இந்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியம். அல்லாஹ் 2 கிஃப்ட் நம்ம கொடுத்துருக்கான், யாருக்குமே கிடைக்காத மிகப்பெரிய கிஃப்ட். ஒண்ணு இஸ்லாம் அப்படின்னு ஒரு அழகான மார்க்கம். இந்த மார்க்கம் நம்மளுடைய விலை மதிக்க முடியாது, நமக்கு தெரியல, இஸ்லாமுடைய அருமை நமக்கு தெரியல. 2வது நம்ம தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த தலைவர் மாதிரி ஒரு தலைவர் உலகத்தை நீங்க பார்க்கவே முடியாது. இந்த பயானுக்கு முன்னாடி நான் ஒரு சொல்லிக்கிறேன், எங்கெல்லாம் சலாசம் பேர் கேட்கறீங்க நீங்க பரிதிக்கு செலவாத் ஓதணும். செலவாத் ஓதணும் சொன்னா ஹதீஸ்ல வந்து யார் என்னுடைய பேரை கேட்டு முகமது அப்படின்ற பேரை கேட்டு யார் செலவாத் ஓதலையோ அவன் தான் உலகத்துல மிகப்பெரிய கஞ்சன் நஷ்டவாளி அப்படின்னு சொல்லி ஹதீஸ்ல வருது. ரொம்ப பதுவா சொல்லுமா எல்லாம் சொல்றான். யார் செலவாத்து ஓதலையோ அவங்க கஞ்சன், அவங்க நஷ்டவாளி, துர்பாக்கியவன், நன்மை இழந்தவன் அப்படின்னு சொல்லி ஹதீஸ் தொடர்ந்து வருது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி எங்க பேர் கேட்டீங்களோ, அல்லது குர்ஆன்ல அல்லது பயான்ல கேட்கறீங்களோ, அல்லது தாலீம்ல கேட்கறீங்களோ, அல்லது ஏதாவது செல்போன்ல கேட்கறீங்களோ, உடனே ஸல்லல்லாஹு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிடுங்க. எவ்வளவு பேர் நன்மை தெரியுமா? யார் ஒரு செலவாத்து ஓதுறாங்களோ அல்லாஹ் அவங்களுடைய 10 பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடறான். ஒரே தடவை ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஓதிட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் அவங்க 10 பாவத்தை மன்னிச்சிடறான், 10 அந்தஸ்தை உயர்த்துறான், இன்னும் 10 நன்மையை அதிகரிக்கிறான் அப்படி ஹதீஸ்ல வருது. அதனால செலவாத்து ஓதுங்க, எவ்வளவு ஓதையும் அவ்வளவு நன்மைதான். அல்லாஹ் அது அவ்வளவு பாக்கியமாக்கிட்டான். இப்போ 2 விஷயம். ஒண்ணு இஸ்லாம் மிகப்பெரிய கிஃப்ட் நம்ம கொடுத்தது. 2வது நம்ம கேட்டு பெறல, அல்லாஹ் நம்ம இஸ்லாமுடைய தாயோட வயிற்றுல பிறக்க வச்சா நம்ம இஸ்லாம் வந்துட்டோம். இன்னொரு ஹதீஸ்ல வருது, எல்லா குழந்தையும் பிறக்கும் போது இஸ்லாமா தான் பிறக்குதான். உலகத்துல எங்கெங்கெல்லாம் குழந்தை பிறப்போ, உலகத்துல எந்த மொழியில குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை எல்லாமே முஸ்லீமாகத்தான் பிறக்குது. அது யகுதியாவோ நெருப்பு வணங்கியாவோ நஸ்ரானி கிறிஸ்டினாக வல்லது யாரால் தெரியுமா? அவங்க பெற்றோர்களால் தான் அப்படி மாறுதான். பெற்றோர்கள் இஸ்லாமா இல்லைன்னு சொன்னா குழந்தை இஸ்லாமா இருக்காது. பெற்றோர்கள் காஃபிரா இருந்தா பிறகு